الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن استنى بسنته إلى يوم الدين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا صدق الله العظيم. அன்புக்குரியவர்களே, கடந்த சில வாரங்களாக இஸ்லாமிய வரலாற்றிலே தோற்றம் பெற்ற வழிகெட்ட சிந்தனை பிரிவுகள் பற்றி தொடராக நாங்கள் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே சென்ற வாரங்களில் இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய முதல் பிரிவான ஹவாரிஜிய சிந்தனை பற்றி, அவர்களுடைய தாக்கங்கள், அவர்களுடைய மோசமான விளைவுகள், அவர்கள் என்னென்ன அடிப்படைகளில் கொள்கைகளில் ஒன்றுபட்டிருக்கின்றனர் போன்ற விடயங்களை நாங்கள் முடிந்த அளவுக்கு பார்த்தோம். அதே போன்று இந்த வாரமும் ஹவாரிஜிய இயக்கத்துக்கு பின்னால் இஸ்லாமிய வரலாற்றிலே தோற்றம் பெற்ற மிக மோசமான மிக பெரும் பிரிவுகளில் ஒன்றான ஷியா சிந்தனை பிரிவை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த ஷியாக்களை பற்றி பார்க்கிற பொழுது பொதுவாக இந்த ஷியாவை பற்றி நாங்கள் எவ்வாறு தெரிந்து வைத்திருக்கிறோம், புரிந்து வைத்திருக்கிறோம் என்று பார்க்கிற பொழுது, ஷியாக்கள் என்று சொன்னால் அலி ரலியல்லாஹு அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், அஹ்லுல் பைத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர் மீது அளவு கடந்த பாசத்தையும் அன்பையும் வெளிப்படுத்தக்கூடியவர்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்தை எண்ணி அதனை முன்னிட்டு அவர்கள் மரணித்த இடமான கர்பலாவை நிகழ்வை நினைவு கூறி வருடா வருடம் அவர்கள் கவலையிலே மூழ்கி கண்ணீர் விட்டு தனக்குத்தானே வேதனைகளை கொடுக்கக்கூடியவர்கள், அந்த அளவுக்கு அஹ்லுல் பைத் மீது பாசம் வைக்கக்கூடியவர்கள் போன்ற ஒரு பொதுவான வெளிப்படையான பார்வை அவர்கள் மீது இருக்கிறது. இப்படித்தான் நாங்க நினைச்சு கொண்டிருப்போம். ஷியாக்கள் என்பவர்கள் இப்படித்தான் நபி மீது அன்பு, அவர்களுடைய குடும்பத்தின் மீது அன்பு, அலி ரலியல்லாஹு மீது அன்பு, அவர்களுடைய பிள்ளைகள் மீது அன்பு போன்ற ஒரு கண்ணோட்டம் பரவலாக எம்மிடம் காணப்படுகிறது. ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய விஷமித்தனம் எவ்வாறு காணப்பட்டன, எவ்வாறு காணப்பட்டு கொண்டிருக்கின்றது, அதே போன்று இவர்களுடைய சிந்தனைகள் எவ்வாறு, இவர்களுடைய கொள்கைகள் எவ்வாறு போன்ற விடயங்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் சரளமாக பார்த்ததுக்கு பின்னால் எங்களுடைய அவர்கள் மீது இருக்கக்கூடிய பார்வைகளை நாங்கள் சரி செய்து கொள்வோம். முதலாவதாக இந்த ஷியா என்றால் என்ன? ஷியா என்று சொன்னால், இந்த வார்த்தைக்கான தமிழ் பதம் என்று சொன்னால், ஷியா என்று சொன்னால் ஒரு பிரிவு, ஒரு இயக்கம், அல்லது இன்னொரு விதமான கருத்து சொல்வதாக இருந்தால் இவரை சார்ந்தவர் அவரை சார்ந்தவர் என்று பயன்படுத்துவோம் இல்லையா? இப்ப சொன்னார்கள் ஆரம்ப காலத்துல ஷிஅத்து அலி, அலி ரலியல்லாஹு அவர்களுடைய நண்பர்கள், அவருடைய குழுவினர், அல்லது அலி ரலியல்லாஹு அவர்களை சார்ந்தவர் என்று பொருள். ஒரு பிரிவு அல்லது ஒரு கூட்டம் அல்லது ஒருவரை சார்ந்தவர், ஒருவரை பின்பற்றக்கூடியவர் என்று இந்த ஷியா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கொடுக்கப்படுகிறது. இப்ப நாங்க முதலாவதாக விளங்கிக் கொள்ளணும், ஷிஅத்து அலி, அலி ரலியல்லாஹு அவர்களை சார்ந்தவர் என்ற அந்த பெயர் வருவதற்கு காரணம் எவ்வாறு அமைந்தது? எங்களுடைய எல்லாருக்குமே தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிறார்கள். மரணித்ததன் பின் சஹாபாக்களுக்கு மத்தியிலே இப்ப கருத்து முரண்பாடு ஏற்படுகிறது. எமக்கு பின்னால் தலைவராக யார் வாரது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்திருக்கிறார்கள். இந்த மரணத்திற்கு பின்னால் முஸ்லிம்களை யார் நிர்வாகம் செய்ய போகிறது? முஸ்லிம்களுடைய தலைவர் யார் என்ற அந்த கருத்து முரண்பாட்டின் போது இப்ப சஹாபாக்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க? சகைஃபா பனி சஈதா என்ற இடத்துல ஒன்று கூட்டுறாங்க. அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் இடையில கருத்து முரண்பாடு ஏற்படுகிறது. அன்சாரிகள் என்ன செய்யறாங்க? சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைவராக நியமிப்பதற்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. முஹாஜிர்கள் சொல்றாங்க, இல்ல, கஷ்டத்திலும் துன்பத்திலும் இருந்து அந்த மக்கா நகரில் இருந்து மதீனா நகர் வரைக்கும் நாங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக இருந்தோம், எனவே எங்களில் இருந்து தான் தலைவர் வர வேண்டும், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை நாங்கள் முன்னிறுத்துகிறோம் என்று அந்த முஹாஜிர்கள் சொல்றாங்க. அன்சாரிகள் என்ன சொல்றாங்க? இல்ல, நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு வந்தாலும் உங்களுக்கு உடை தந்து ஆதரவு தந்து இருப்பதற்கான அந்த இடத்தை தந்து உங்களை பராமரித்தது பாதுகாத்தது நாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியா எங்களில் இருந்துதான் ஒருவர் வர வேண்டும் என்ற கருத்து அவர்களிடம் அந்த இடத்திலே காணப்பட்டது. இப்படி இருக்கிற நேரத்திலே முஹாஜிர்களுக்கு மத்தியிலே ஒரு சிலர் யாரு? மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், தல்ஹா இப்னு
அப்துல்லா அவர்கள், ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் இப்படி இந்த 4-5 சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறாங்க. இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் ஒரு தலைவராக சமூகத்தை வழிநடத்துவதற்கு தகுதியானவர் அலி ரலியல்லாஹு தான். என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா? முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சாவுடைய மகன் அலி இப்னு அபி தாலிப், இது ஒன்னாவது ரீசன். இரண்டாவது ரீசன் என்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாமனார் யாருக்கு? அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்திருக்கிறார்கள் அலி ரலியல்லாஹு, சொந்த மருமகன். இதனால இவ்வளவு காரணிகளையும் முன்னிறுத்தி இவர் தான் பொருத்தம், மிக நெருக்கமானவர் இவர் தான் என்ற கருத்தும் இருந்தது. அது சாதாரணமாக இருக்கும் இல்லையா? எனக்கு பிடித்தவர் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், உங்களுக்கு பிடித்தவர் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒருவர் எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம். நீங்க அதுக்கான சில காரணிகளை முன்னிறுத்தலாம். நான் எனக்கு பிடித்தவர் அவர் பதவிக்கு வர வேண்டும், அவர் எங்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்கான பல காரணங்களை நான் முன்னிறுத்தலாம். இது மனிதன் என்ற அடிப்படையில் பொதுவாக நிகழக்கூடிய ஒன்று. இப்படி இருக்கிற நேரத்துல யாரெல்லாம் அலி ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக அமீருல் முஃமினீனாக வர வேண்டும் என்று ஆதரவு தெரிவித்தார்களோ இவர்களுக்கு ஷியத்து அலி என்று அந்த காலத்துல சொல்லப்படுகிறது. ஷியத்து அலிண்டா என்னது சொல்லப்படுகிறதுண்டா என்னது தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். இவர்கள் அலியை சார்ந்தவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்கள் என்ற அந்த பொது பார்வை வந்தது. இப்ப இந்த நிகழ்வா ஷியாக்கள் தோன்றுவதற்கான காரணம் என்று கேட்டால் இல்ல. இப்ப இருக்கக்கூடிய ஷியாக்களுக்கும் அல்லது ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டுக்கு பின்பாக தோற்றம் பெற்ற ஷியாக்களுக்கும் இந்த 4-5 சஹாபாக்களுக்கும் எவ்வித சம்பந்தமும் கிடையாது. ஆனா அவர்கள் என்ன ஆதாரத்தை முன்வைப்பாங்க தெரியுமா? அந்த நேரத்திலேயே இந்த 4-5 சஹாபாக்கள் அலி ரலியல்லாஹு அவர்களை ஆதரித்திருக்கிறார்கள், அந்த நேரத்திலே எங்களுக்கு பேர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி முன்வைப்பாங்க. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இவர்களிடம் காணப்படக்கூடிய மோசமான சிந்தனைகள், சித்தாந்தங்கள், கொள்கைகள் எப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லா சஹாபாக்களையும் ஏற்றார்கள், நபியை ஏற்றார்கள், குர்ஆனை ஏற்றார்கள். யாரு? ஆரம்பத்தில் வந்த இந்த 4-5 சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஏனைய சஹாபாக்களுக்கும் இடையிலே எந்த விதமான முரண்பாடும் காணப்படவில்லை என்பதை சரியா புரிஞ்சு கொள்ளணும். எப்ப இவர்களுடைய இந்த ஷியா சிந்தனை தோற்றம் பெறுகிறது என்று சொன்னால், நாங்க ஹவாரிஜிகளுடைய இயக்கம் சம்பந்தமாக பார்க்கிற பொழுது நாங்க ஒரு விடயத்தை நாங்கள் பதிவு செய்தோம். எப்படி ஹவாரிஜ் இயக்கம் தோற்றம் பெறுவதற்கும் அவர்கள் வழிகட்டுவதற்கும் மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சது யாரு? அப்துல்லாஹ் இப்னு சபா என்று சொல்லக்கூடிய ஒரு யகூதி, யமனை சேர்ந்த ஒருவன். இவன் தான் ஹவாரிஜிய சிந்தனை தோற்றம் பெறுவதற்கு காரணமாக அமைந்தான் என்பதையும் நாங்க பார்த்தோம். அதே நபர், அதே அப்துல்லாஹ் இப்னு சபா என்பவன் தான் இந்த ஷியா சிந்தனை பின்பு சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஊடுருவி செல்வி அவர்கள் வழிகட்ட சிந்தனையில் செல்வதற்கும் காரணமாக அமைஞ்சவன். எப்படி? ஹிஜ்ரி 34ஆம் வருடம் கிட்டத்தட்ட இப்ப என்ன செய்யறான் என்று சொன்னால், இவன் ஒரு யகூதி, யமன்ல இருந்து வாரான். என்ன நோக்கம்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது போன்று நடித்து முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிளவை ஏற்படுத்த வேண்டும். அவர்களுடைய சிந்தனையை, இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை துண்டு துண்டாக தகர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம். இப்ப வாராரா, இஸ்லாத்துடைய பெயரால் உள்ளுக்கு வாராரு. வந்தவர் என்ன பண்றாரு? எடுத்த எடுப்பிலேயே உஸ்மான் மோசம், அபூபக்கர் மோசம், உமர் ரலியல்லாஹு அன்ஹும் இவர்கள் எல்லாம் மோசம் என்று சொன்னால் முஸ்லிம்களிடம் இருந்து, அந்த சஹாபாக்களிடம் இருந்து உடனே எதிர்குரல் எழும்பி இருக்குமா இல்லையா? எங்களுடைய சஹாபாக்களை, எங்களுடைய அமீருல் முஃமினீனை நீ மோசம் என்று சொல்றியா? இவர்களை பாவி என்று சொல்றியா? இவர்கள் லானத் செய்யப்பட்டவர்கள் என்று சொல்றியா என்று சொல்லி அந்த நேரமே அவனுக்கு எதிரான எதிர்குரல் எழும்பி இருக்கும். இதனால இந்த நேரத்தில் இவர் என்ன செய்யறான் என்று சொன்னால், ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு யுத்தியை பயன்படுத்துறான். எப்படி யுத்தியது? கூஃபாக்கு போறான். முதலாவதாக அங்க பெய்த்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது அளவு கடந்த நேசத்தை இவன் வெளிப்படுத்துகிறான். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிரான முதல் வாதத்தை வைக்கிறான். உஸ்மானை பாத்தீங்களா, ஆட்சி செய்ய தெரியாது. இந்த கடந்த 6 வருடங்கள் அவர்களுடைய ஆட்சியுடைய கடைசி 6 வருடங்களை பாருங்க, ஒரே சூழ்ச்சி, ஒரே மோசடி, ஒரே துன்பம், கவலை. அவருடைய குடும்பத்துக்கு தான் ஆட்சியை கொடுத்திருக்கிறாரு. அலி ரலியல்லாஹு அவர்கள் தான் மிகச்சிறந்த ஆளுமை, அவரிடம் இருந்த ஆட்சியை பறித்தவர் உஸ்மான் போன்ற கருத்துக்களை மெதுவாக விதைக்கிறாரு. இது எங்க முதலாவதாக நடக்குது? பசராவுல நடக்குது. அந்த நேரத்துல
அந்த பசராவுக்கு பொறுப்பாக இருந்த அந்த வலி என்று சொன்னால் என்னது, அந்த வசீர் அமைச்சர் என்ன பண்றார் என்று சொன்னால், ஆமிர் என்று சொல்லக்கூடியவர், இவரை இந்த இடத்துல எல்லாம் இந்த உங்களுடைய கருத்துக்கள் சரி வராது, வேற எங்கேயாவது போங்க என்று சொல்லி இவங்களால விரட்டி விட்டுறாங்க. ஆனால் ஒரு சிலர்கள் இந்த கருத்தில் கவரப்படுகிறார்கள். இரண்டாவது கூஃபாவுக்கு போறாரு, கூஃபாவிலையும் இதே சிந்தனையை திணிக்கிறாரு. அடுத்ததாக அங்கேயும் என்ன செஞ்சிட்டாங்க, மக்களுக்கு பெரும் அளவுக்கு இவருக்கு சப்போர்ட் கிடைக்கல, ஆதரவு கிடைக்கவில்லை. இரண்டாவதாக ஷாமுக்கு போறாரு. ஷாம் என்றால் என்னது, தற்போது இருக்கக்கூடிய சிரியா, பலஸ்தீன், ஜோர்தான் போன்ற பகுதிகள், லெபனான் போன்ற பகுதிகளுக்கு தான் ஷாம் என்று சொல்லுவாங்க. அந்த பகுதிகளில் போயிட்டு இதே கருத்துக்களை போடுறாரு. அதுக்கு அடுத்தபடியா எங்க போறாரு, மிஸ்ருக்கு போறாரு. மிஸ்ர்ல போயிட்டு இதே கருத்துக்களை தெரிவிக்கிறாரு. அலி ரலியல்லாஹு மீது அளவு கடந்த பாசத்தையும் நேசத்தையும் வெளிப்படுத்துறாரு. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிரான வெறுப்பையும் குரோதத்தையும் எதிர்ப்பையும் தெரிவிக்கிறாரு. இந்த நேரத்துல பெரும் திரளான மக்கள் இந்த கருத்துக்களை ஏற்று என்ன செய்யறாங்க, இவருக்கு பின்னால ஒன்று சேர்றாங்க. அது மட்டும் இல்லாம மிஸ்ர் போன்ற பகுதிகளில் இருந்து இந்த கருத்தை ஏற்றவர்கள் அவர்களுடைய உறவினர்களான கூஃபா, பசரா, ஷாம் போன்ற பகுதிகளில் வசிக்கக்கூடியவங்களுக்கு லெட்டரும் எழுதி அனுப்புறாங்க. இப்படியான கருத்துக்களை ஏற்றுக்கோங்க, அலிதான் சிறந்தவர், ஆட்சிக்கு தகுதியானவர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி மோசம், அப்படியான கருத்துக்களை இவங்களும் சொல்லி பெரும் திரளை கூட்டிக் கொண்டு வந்துதான் என்ன செய்யறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக புரட்சி செய்து, அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து அவர்களை கொலையும் செய்கிறார்கள். இந்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுது முடிச்சுட்டு குர்ஆன் கையில ஏந்தி ஓதி கொண்டிருக்கிறார்கள். இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்வதற்கு மிக முக்கிய காரணமாக இந்த அப்துல்லாஹ் இப்னு சபா என்பவன் தான் இந்த ஷியா சிந்தனையை சஹாபாக்களுக்கு மத்தியிலே, அதுவும் கூஃபா, பஸ்ரா, மிஸ்ர் போன்ற பகுதிகளில் வசிக்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலே விதைத்தவன் இந்த அப்துல்லாஹ் இப்னு சபா என்பவன். இதை சரியாக புரிஞ்சு கொள்ளணும். இப்போ அடுத்த கட்டமாக இந்த அப்துல்லாஹ் இப்னு சபா என்றவன் என்ன செய்யறான் என்று சொன்னால், நபி அலி ரலியல்லாஹு அவர்கள் மீது மட்டும் அன்பு என்ற வாதத்தோடு நிறுத்திவிடவில்லை. அடுத்த கட்டமாக மக்களுடைய ஆதரவை மேலும் பெருக்கிக் கொள்ள வேண்டும், அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கில அலி ரலியல்லாஹு மட்டும் இல்ல, அஹ்லுல் பைத் மீது நாங்கள் பாசம் வைத்திருக்கிறோம், அளவு கடந்த நேசத்தை வைத்திருக்கிறோம் என்று இந்த வாதத்தை முன்னிறுத்தினான். அப்ப அஹ்லுல் பைத் என்று சொன்னால் ஷியாக்களுடைய பார்வையில் யாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அதற்கு பின்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுடைய மகன்கள் ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, இப்படி என்று இந்த பிச்சலங்கள்ல வந்தவர்களை தான் இவர்கள் முன்னிறுத்துகிறார்கள். இப்படி என்று சொல்லி இந்த கருத்துக்கள் இப்படி வருகிறது. இப்ப இதெல்லாம் உங்களுக்கு என்னது, உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய கொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் தெரியும். இதற்கு பின்னால இவங்க என்ன செய்யறாங்க, ஆட்சிக்கு யாரையாவது நிறுத்த வேண்டுமே, தல்ஹா ரலியல்லாஹு கிட்ட போறாங்க. அவர்கள் சொல்லிவிட்டார்கள், இந்த ஆட்சியை ஏற்பதற்கு நான் தகுதி இல்லை, என்ன விட்டுடுங்க, மறுத்துட்டாங்க. அதுக்கு பின்னால ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட போறாங்க. அவங்களும் மறுத்துட்டாங்க, எனக்கு இந்த ஆட்சியை செய்ய முடியாது, இந்த ஃபித்னாவுடைய காலத்துல ஆட்சியை ஏற்க முடியாது, நான் தகுதியானவன் அல்ல என்று மறுத்துட்டாங்க. அடுத்ததாக அலி ரலியல்லாஹு அவர்கள் இடத்துல போறாங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் யோசிக்கிறார்கள். யோசித்ததற்கு பின் இந்த ஆட்சியை ஏற்றுக்கொள்றாங்க. எப்படி யோசிச்சாங்க, இந்த ஆட்சியை நான் தற்பொழுது ஏற்காவிட்டால் எனக்கு பின்னால் இவர்களில் இருக்கக்கூடிய, கூஃபாவில் இருக்கக்கூடிய அல்லது பஸ்ராவில் இருக்கக்கூடிய அல்லது மிஸ்ரில் இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த கிளர்ச்சியாளர்களில் யாரையாவது ஒருவரை நியமனம் செய்து விட்டால், அவர் மோசமான சிந்தனையில் இருந்து விட்டால், முஸ்லிம்களுடைய வாழ்வு இதோடு முடிந்து விடுமோ, இஸ்லாத்துடைய இந்த பரவல், இஸ்லாமிய சரியான கொள்கை, சரியான கோட்பாடு, குர்ஆன் கூறி இருக்கக்கூடிய தூய்மையான கோட்பாடு அழிந்து விடுமோ என்ற அச்சத்தில் இந்த ஆட்சியை ஏற்கிறாங்க. இப்ப என்ன நடக்குது என்று சொன்னால், இப்படித்தான் மெதுவாக இந்த ஷியா சிந்தனை சஹாபாக்களுக்கு மத்தியிலே தோன்றலாயிற்று. இதை சரியாக புரிஞ்சு கொள்ளணும். இப்ப அதுக்கு பின்னால் உங்களுக்கு தெரியும், சிஃபின் யுத்தம், ஜமல் யுத்தம், 36, 37 நடைபெற்ற யுத்தங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். இதுக்கும் காரணம் அப்துல்லாஹ் இப்னு சபா தான். இதற்கு பின்னர் எப்படி கொண்டு வரார் என்று சொன்னால், நகர்த்துறார் என்று சொன்னால், அலி ரலியல்லாஹு அவர்கள் மீது நேசத்தை வெளிப்படுத்தினாரு. அதுக்கு பின்னால் அவர்களுடைய குடும்பத்தினர் மீது நேசத்தை வெளிப்படுத்தின இந்த அப்துல்லாஹ் இப்னு சபா அடுத்த கட்டமாக அலி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து இப்படியான ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். எப்படியான வாதம், அலி என்பவர் யார் என்று சொல்லி கேட்டா உலூஹியத் தன்மையை உடையவர், இறையியல் தன்மையை கொண்டவர் தான் அலி. ஹவாரிஜிகளை அழித்தொழித்திருக்கிறார், இஸ்லாத்தின் எதிரிகளை அழித்திருக்கிறார், இவர் இலாஹியத், இறையியல், இறை பண்பை கொண்டவர் என்று அலி ரலியல்லாஹு அவர்களை உச்சகட்டமாக கொண்டு போய்த்தாங்க. எங்க,
அவர் சாதாரணமா இமாம் மட்டும் இல்ல, எங்களுடைய தலைவர் மட்டும் இல்ல, இறை பண்புடையவர் என்ற அந்த கோட்பாடையும் மக்களுக்கு மத்தியில திணிச்சிட்டாங்க. ஒரு முறை என்ன செய்யறாங்க, அலி ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள், இந்த அப்துல்லா இப்னு சபாவோடு வந்த ஒரு கூட்டம் அலி ரலியல்லாஹு அவர்கள்ட்ட போய் சொல்றாங்க, அந்த யா அலி ரலியல்லாஹு அன்ஹு, அலியே நீங்க தான் என்று சொல்றாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு கேட்கிறாங்க, மன் அன, நான் என்றால் நான் யாரு? அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்தல் காலிகல் பாரி, நீங்க தான் எங்களை படைக்க கூடியவர்கள், எங்களை பராமரிக்க கூடியவர்கள் என்று இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய பண்புகள் அலி ரலியல்லாஹு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. உடனே கோபத்தில் அலி ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, இது இணை வைப்பு, இது நிராகரிப்பு என்ற அடிப்படையில் அவர்கள் எல்லாம் தீயிட்டு எரிக்கிறார்கள் சிலரை. அதே நேரத்தில் அப்துல்லா இப்னு சபா என்பவனை கூஃபா விட்டு உடனே நாடு கடத்தி வெளியேற்றுறாங்க. இந்த இடத்திலேயே இருக்கக்கூடாது, வெளியேறி செல் என்று சொல்லி அவனும் என்ன செய்யறான், வெளியேறி ஷாம் என்ற பகுதிக்கு போறான். அங்க போய்த்தும் இந்த அலி ரலியல்லாஹு மீது அன்பு என்ற பெயரிலே அங்கேயும் மக்களை திரட்ட ஆரம்பிக்கிறான். இதுதான் முதலாவதாக ஷியாக்கள் இஸ்லாத்திலே தோன்றிய சம்பவம், வரலாறு. இப்ப இந்த ஷியாக்களுக்கு என்னென்ன பெயர்கள் இருக்கின்றன என்று பார்க்கிற நேரத்துல இவர்களுடைய பெயர்களை பாருங்கள். எல்லாமே ஒரு அரசியலை மையப்படுத்தி அல்லது ஒரு குடும்பத்தை மையப்படுத்தி, ஒரு கொள்கையை, அதாவது ஒரு குடும்பம் என்று சொன்னால் கௌமியா என்று சொல்லுவோம் இல்லையா, ஒரு சமூகத்தை மையப்படுத்த இவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் இருக்கும். முதலாவதாக இவருடைய பெயரை பாருங்க, அல் இமாமியா. இந்த ஷியாக்களுக்கு இன்னொரு பேர் என்னது, இமாமியா. ஏன் இமாமியான்றாங்க? இவங்க சொல்ற கருத்துக்கள் என்னது, ஹதீஸ்கள் ஒரு புறம், குர்ஆன் மறுபுறம். நாங்க யாரை ஏற்றுக்கொள்றோம் என்று சொன்னால் இமாம்களைத்தான் நாங்க ஏற்றுக்கொள்வோம். அந்த இமாம்கள் எப்படி வந்திருக்கணும், அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு பின் ஹசன் ரலியல்லாஹு, அவர்களுக்கு பின் ஹுசைன் ரலியல்லாஹு, அவர்களுக்கு பின் வரக்கூடிய அலி இப்னு ஹுசைன், முஹம்மது இப்னு அலி என்று தொடங்கி கடைசியில் வரக்கூடிய முஹம்மது இப்னு ஹசன் அல் மஹ்தி வரைக்கும் இந்த இமாம்களுடைய கருத்துக்களை தான் நாங்க ஏற்போம் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த ஷியாக்கள். அதே போன்று இவர்களுக்கு அடுத்த பேர் என்ன தெரியுமா, இஸ்னா அஷரியா. இஸ்னா அஷரியா என்னது, இவர்களுடைய கருத்தின்படி, இவர்களுடைய கோட்பாட்டின்படி மொத்தம் 12 இமாம்கள் இருக்கிறாங்க. இந்த 12 இமாம்களையும் ஏற்பது இஸ்லாத்துடைய அடிப்படை கடமை என்று சொல்கிறார்கள். நாங்க என்ன சொல்றோம், சலஃபுகள் என்ன சொல்றாங்க, இஸ்லாத்துடைய அடிப்படை கடமைகள் எத்தனை, அஷ்ஷஹாதா, அஸ்ஸலாத், அஸ்ஸகா, அஸ்ஸௌம், அல் ஹஜ் என்று சொல்லி இஸ்லாத்துடைய இந்த கடமைகளை பார்க்கிறோமா இல்லையா? இவங்க என்ன சொல்றாங்க, இஸ்லாத்துடைய கடமைகளில் ஷஹாதாவை விட்டுட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை விட்டதன் விளைவு எதை சேர்க்கிறாங்க தெரியுமா, அல் இமாமு அலியுன், அதற்கு பின்னால் 12 இமாம்கள் இருக்கிறாங்க என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். லா ஈமான் லிமன் லா யஅதகிது பில் இமாமா, இந்த இமாமியா அல்லது இஸ்னா அஷரியா 12 இமாம்கள் இருக்கிறார்கள் என்ற அந்த சிந்தனை கோட்பாடை ஏற்காதவர்கள் அவர் ஒரு முஃமினாகவே இருக்க முடியாது என்பதாக இவர்களுடைய நம்பிக்கை. இப்படியான ஒரு ஹதீஸ அவர்கள் மொழிகிறாங்க, புனைகிறார்கள். இது உண்மையிலேயே நபி அவர்கள் சொன்னதா, அல்லது சஹாபாக்கள் கூறினார்களா, அல்லது அலி ரலியல்லாஹு கூறினார்களா, அதற்கு பின்னால் வந்திருக்கக்கூடிய 12 இமாம்களில் யாராவது கூறினார்களா? இல்லை. 4வது நூற்றாண்டுக்கு பின்னால் இவர்களை உருவாக்கிய அல் உசூல் அஸ்ஸாமினா, 8 மகத்தான புத்தகங்கள் என்று சொல்லி அவர்கள் 8 புத்தகங்கள் என்று சொல்லி இந்த 8 புத்தகங்கள்ல இதை குறிப்பிடுறாங்க. இது யாரு கூறினது, 4வது நூற்றாண்டுக்கு பின்னால் வந்த ஷிய சிந்தனையுடையவர்கள் குறிப்பிட்டது. இமாம்களை ஏற்காதவர்கள் முஃமின்களே கிடையாது என்று சொல்றாங்க. இப்படியானவர்கள் தான் இந்த ஷியாக்கள். அடுத்த பேர் என்னது, ஜாஃபரியான்னு ஒரு பேர் இருக்குது. ஏன்னு சொன்னால் அந்த 12 இமாம்கள்ல ஒருவர் தான் ஜாஃபர் அஸ்-சாதிக். இவரை பின்பற்றக்கூடியவர் ஜாஃபரியா என்று சொன்னாங்க. அதுக்கு பின்னால் என்ன சொன்னாங்க, ராஃபிதாக்கள் என்று சொல்லி அவர்கள் பேர் இருக்குது. ஏன் ராஃபிதா, சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஷியாக்களுடைய மிக முக்கிய பண்பு இந்த ரஃபுத் என்றது. ரஃபுத் என்றா என்னது, இந்த அப்துல்லா இப்னு சபா அலி ரலியல்லாஹுடைய ஆட்சிக்கு பின்னால எப்படி மக்களுக்கு மத்தியில ஒரு கருத்தை திணிக்கிறான் என்று சொன்னால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏனைய அனைத்து சஹாபாக்களை விட இவர் தான் சிறந்தவர். எதுல, சிறப்புல இவர் சிறந்தவர். இரண்டாவது என்ன விஷயம், இமாமத் ஹலீஃபாவாக வருவதற்கு அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் இவர்களை விட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே மிகவும் சிறந்தவர் என்ற அந்த பண்பையும் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா, உமர், உஸ்மான், அபூபக்கர் போன்றவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆட்சியை தட்டி பறித்தவர்கள், இவர்களை நாங்கள் நிராகரிக்க வேண்டும், இவர்கள் லானத்து செய்யப்பட்டவர்கள் போன்ற கருத்துக்களை அந்த நேரத்தில் இருந்தே இன்று வரைக்கும் செஞ்சு கொண்டுட்டு வராங்க. அதுல மிக முக்கியமான பண்பு தான் ரஃபுத் என்றது, நிராகரிப்பு, மறுத்தல். அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு பின்புதான் இமாமத் தோன்றுகிறது. இதற்கு முன்னால் வந்த அனைவரும்
நிராகரிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற கருத்தை, சித்தாந்தங்களை இவர்கள் அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்க, முன்வைத்தார்கள். இன்னும் இவர்களுடைய கருத்துக்கள் எக்கச்சக்கமாக இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய வகுப்புகளில் இவர்களுடைய கொள்கைகள் என்ன, இவர்களுடைய நம்பிக்கை எவ்வாறு இருக்கிறது, இவர்கள் நபி மீது எவ்வாறு நேசம் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி, அலி ரலியல்லாஹு அவர்கள் மீது நேசம் வைத்திருக்கிறோம் என்று சொல்லி, அஹ்லுல் பைத் மீது நேசம் வைத்திருக்கிறோம் என்று சொல்லி, என்னென்ன கோளாறுகளையும் குளறுபடிகளையும் பிரச்சனைகளையும் இந்த சமூகத்துக்கு மத்தியிலே தோற்றுவித்திருக்கிறார்கள் போன்ற விடயங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மெதுவாக ஒவ்வொரு வகுப்புகளில் பார்த்து வருவோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. சுப்ஹானல்லாஹ்.